தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் வந்து அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்ட பலர் நடித்த ஹிட்டான திரைப்படம் தான் லப்பர் பந்து. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கெத்துன்ற ஒரு கேரக்டர் வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சு. அதாவது அட்டகத்தி தினேஷுக்கு வந்து அட்டகத்தின்னு ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சு அட்டகத்தி படம். அதே மாதிரி கெத்துன்ற ஒரு இன்னொரு நிக் நேமே இந்த படமே எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்தி கொண்டதுனால தான் ஊர் சைட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை மிகவும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுவும் பசங்க மத்தியில் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸ் ஆச்சு இந்த திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் அட்டகத்திக்கு ஜோடியாக நடித்த சுவாசிகா அவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு தெரியும். அவங்க அடுத்த ஒரு ப்ராஜெக்டாக வந்து சூர்யா, ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படத்துலையும் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை பார்த்த ஷாருக் கான் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும். இந்த ஹிந்தியில் ரீமேக் பண்ணால் சுவாசிகா அவர்கள் நீங்கள் தான் ஹீரோயினா அந்த கேரக்டர் அவங்க என்ன கேரக்டர் ரோல் பண்ணாங்களோ அதே கேரக்டரை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போதும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதா வந்து அவங்க ஒரு பேட்டியில் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த விஷயம் ரொம்ப ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் சும்மா எகிரி இருக்குன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாருக் கான் அவர்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுல ரொம்பவுமே வந்து ஒரு ஃபேமஸாகவும் புகழ்பெற்றவராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த ஒரு படத்தில் நடித்தார்னு சொன்னால் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அன்பு கேரக்டரில் நடிப்பாங்களா இல்லாட்டி கெத்து கேரக்டரில் நடிப்பாங்களான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் நினைப்பாங்க அவர் வந்து கெத்துன்ற அந்த கேரக்டரை தான் ரோல் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் ஹிந்தியில் எப்படி வருதுங்கிறத.